கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள், ஈஸ்டர் பண்டிகை. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஈஸ்டர் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வேளையில் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆனால் அவரோடு கூட இருந்த சீஷர்களும் மற்ற பெண்களும் இதை அவர்கள் மறந்து போனார்கள். இயேசு உயிரோடு வருவார் என்பதை அவர்கள் சுத்தமாக மறந்து போனார்கள். அந்த நாள் வாரத்தின் முதலாம் நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர்கள் எழுந்து ஸ்திரீகளும் மற்றவர்களும் அந்த இடத்துல இயேசுவுக்கு கந்த வர்க்கம் இடுவதற்காக அவருடைய சரீரத்துக்கு அதுக்கு வாசனை ஊட்டக்கூடியதாக அந்த ஒரு காரியத்தை செய்வதற்காக அவர்கள் கடந்து சென்றார்கள். ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தது. அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் வாரத்தின் முதலாம் நாளிலே நடந்ததான அற்புதமான காரியம் புதிய விடியலை கிறிஸ்தவத்துக்கு கொடுத்தது. அந்த நாளில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்று மற்றவர்களுக்கு உலகத்துக்கு தெரியவில்லை. ஆனாலும் இயேசு உயிர் தெழுந்தார் என்கிறதற்கு ஒரு அடையாளமாக அவரை வைத்திருந்ததான அந்த கல்லறையினுடைய கல் அதுவாக புரட்டப்பட்டு விழுந்தது. வந்த பெண் ஸ்திரீகளும் மற்றவர்கள் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த கல்லை யார் நமக்கு புரட்டி போடுவார்கள் என்று அவர்கள் ஒரு நம்பிக்கையோடு கூட அந்த இடத்துல வந்தாங்க. யார் எனக்கு இதை செய்வாங்க என்று. ஆனால் அந்த பெரிய கல் அந்த நாளிலே அவர்களுக்காக அது அப்படியாக புரட்டி போடப்பட்டது. அவருடைய வாழ்க்கையில் கூட எல்லா நிந்தையும் அது புரட்டி போடத்தக்கதாக அது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. உள்ளே போனார்கள், பார்க்கும் பொழுது காலியான கல்லறை. இயேசுவை ஒருவேளை களவாடி சென்று விட்டார்கள். ஏன்னா யூதர்கள் மற்றவர்களெல்லாம் அவருடைய சரீரத்தை களவாட வேண்டும், இல்லாவிட்டால் அவர் உயிர் தெழுந்தார் என்பதை உலகத்துக்கு அறிவிக்கக்கூடாது என்பதற்காக பல முயற்சிகள் எல்லாம் செய்தார்கள். ஆனால் எல்லாமே தோற்று போய்விட்டது. ஆனால் இயேசு உயிர் தெழுந்தார் என்கிறதான ஒரு பெரிய சத்தியம் அந்த நாளிலே நடந்தது. முதலாவது ஸ்திரீகளுக்கு தான், குறிப்பாக மகதலேனா மரியாளுக்கு இயேசு தரிசனமானார். அந்த நேரத்தில் நீ என்னுடைய மற்ற சீஷர்களுக்கு இதை அறிவி என்று சொன்னார். சீஷர்கள் பயந்து நடுங்கி கொண்டு யூதருக்கு பயந்ததுனால விசுவாசிக்கவில்லை. முதலாவது மரியாள் சொன்னபோது அவர்கள் விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. ஆனாலும் கூட நீ நான் கலிலேயாவுக்கு அவர்களுக்கு முன்பாக செல்கிறேன் என்று இயேசு சொன்னார் என்று சொல்லி போய் அந்த இடத்துல இயேசு அவர்களுக்கு தரிசனமானார் என்றும் அந்த நாளிலே பார்க்கிறோம். ஆகவே இந்த உயிர் தெழுந்த நாள் மிகவும் கிறிஸ்தவத்துக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு பெரிய ஒரு நாளாக இருக்கிறது. கிறிஸ்தவனுடைய பிறப்பை குறித்து அநேகர் சந்தேகத்தை கொடுப்பார்கள். கிறிஸ்தவனுடைய இறப்பு சரித்திர சான்று உடையது. இயேசு மரித்தார். இயேசுவுக்கு ஒரு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அந்த டெத் சர்டிஃபிகேட் மூலமாக இயேசு அவர் மரித்தார் என்பது உண்மை. ஆனால் மரித்ததுக்கு பின்பு அவருடைய கல்லறையிலே அவருடைய சரீரம் இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். இயேசு உயிர் தெழுந்தார் என்பதற்கு இதுதான் அடையாளம். காலி கல்லறை, அவரை சுற்றி வைத்திருந்த சீலைகள் ஒதுக்கி தலை பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இவைகள் எல்லாமே இயேசு உயிர் தெழுந்தார் என்பதற்கான அடையாளம். ஆனால் இயேசு உயிர் தெழுந்து இந்த நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தம்முடைய பிரசன்னத்தினாலே நம்மை வழிநடத்துகிறார். முதலாவது சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தி காட்டினார். இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசு என்றும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே, இந்த ஈஸ்டர் பண்டிகையிலே ஒருவரை ஒருவர் வாழ்த்துவோம். இயேசு உயிர் தெழுந்தார் என்கிற வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். என்று சொன்னால் நம்முடைய தேவன் ஜீவிக்கிற தேவன். அவர் மரித்து போன தெய்வம் அல்ல. மரித்தார், உயிர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், இன்று பிதாவின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். ஆகவே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், கல்லறை காலியாக இருக்கிறது, சிலுவை காலியாக இருக்கிறது, கல்லறை காலியாக இருக்கிறது, ஆனால் தேவனுடைய சிங்காசனமோ நிறைந்து காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். அது இவருடைய இயேசுவனுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் அது சாத்தியமாயிற்று. தேவகுமாரன் மனுஷகுமாரனாகி மனுஷகுமாரனை நம்மை ரட்சிப்பதற்காக அவர் மீண்டும் மறுபடியும் உயிரோடு எழுந்தார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உயிர் தெழுந்தனாலே இன்றும் 12 பேரோடு ஆரம்பிக்கப்பட்ட அந்த கிறிஸ்டியானிட்டி இன்றும் உயிருள்ளதாக எல்லா தேசங்களிலும் உலகத்தில் இருக்கிறதையா, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த நாளை நாங்கள் அனுசரிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஈஸ்டர் நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.